அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய. இந்த அழகான மார்கழி மாத நாட்களில் நான் தினந்தோறும் உங்களுக்காக வீடியோ கொடுத்துட்ருக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமோ, என்னோட குருமார்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ, என்னோட தாய் தந்தை எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ, அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்ருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும்னு சொல்லி நான் பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த வரிசையில் நம்ம வீட்டுங்களில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால், சில பேர் ரொம்ப காலமாக உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, சில பேருக்கு அப்பப்போ முடியாமல் போகலாம், சில பேருக்கு என்னடா சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் எனக்கு முடியாமல் இருக்கே, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். தயவு செஞ்சு வீட்டில் தன்வந்திரி பகவானுடைய நாமங்கள் ஒலிக்க விடுங்க, சரிங்களா? நம் வீட்டில் காலை அல்லது மாலை நீங்கள் எந்த நேரத்தில் பகவானுக்கு பூஜனை பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில், பூஜை நேரத்தில் நீங்கள் இந்த தன்வந்திரி பகவானை அந்த நாமங்கள் நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை சொல்ல தெரிலன்னவங்க ஒரு ஆடியோ மூலியமாக அதை நீங்கள் போட்டு விடுங்க, வீட்டில் ஒலிக்க விடுங்க. அந்த நாமங்கள் ஒலிக்க 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 நமக்கு உண்மையாலுமே அந்த உடம்பு சரியில்லாத யாராக இருந்தாலும் நல்லா ஆகும். ஏனென்றால் ஆழகால விஷம் எடுக்கும்போது தன்வந்திரி பகவான் அமிர்தத்துடன் மேலே வந்தவங்க இல்லைங்களா? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது தெரியாமல் இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, நம்மளோட வரலாறு சொல்லியிருக்கோம், எல்லாமே தெரியும். தன்வந்திரி பகவானுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது. அவர் அமிர்த கலசத்துடன் மேலே வந்தவர் இல்லைங்களா? தேவர்கள் எல்லாமே அதை வாங்கி குடித்தாங்க. விஷயத்தெல்லாம் நம்மளோட சிவபெருமான் எடுத்துக்கிட்டார். என் அப்ப நீசன் பகவானே நமச்சிவாய, நம்ம உலகக்காக அவர் எடுத்துக்கிட்டார். அமிர்தமெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு விஷயத்தை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டார் இல்லைங்களா? ஸோ அந்த வரிசையில் தயவு செஞ்சு இந்த உடம்பு வீட்டில் யாருக்காவது சரியில்லாமல் இருந்தால் தன்வந்திரி பகவானுடைய நாமங்கள் ஒலிக்க விடுங்க. அமிர்த கலசத்துடன் மேலே வந்தவர் உண்மையாலுமே அந்த எப்படி சொல்கிறது, இந்த குணமாகி, இந்த உடம்பு சரியில்லாத யாராக இருந்தாலும் குணமாகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நம்மளோட மரணத்தை யாரும் தடுக்க முடியாது. வித்ய மதியால் கூட கெல்லலான்னு இருக்குது, அது சிலப்பட்ட பேருக்கு, யாரோ லட்சத்துக்கு ஒருத்தர். ஆனால் எல்லாராலையும் அப்படி முடியாது இல்லையா? ஆனால் நாம் உடம்பு சரியில்லாதப்போ பகவானே என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயங்கள் நமக்கு பகவான் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த டைமில் வாசலில் மாவிலை கட்டுங்க, கூட வேப்பந்தலை சேர்த்து கட்டுங்க. ஏன்னா அந்த நறுமணம் வீட்டுக்கு வரணும் இல்லைங்களா? மறக்காமல் வேப்பந்தலை கட்டுங்க, அதை ஒரு நிமிஷம் கூட சேர்த்து கட்டுங்க வாசலுக்கு. பிறகு தீபம் போடுங்க, காலையில் மாலை தீபம் போடுங்க. காலை மாலை தன்வந்திரி பகவானுடைய நாமங்கள் ஒலிக்க விடுங்க, நமச்சிவாயை ஒலிக்க விடுங்க. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. யாருக்கெல்லாம் உடம்பு சொல்லாமல் இருக்கோ அவங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, குணமாகும். உண்மையாலுமே அனுபவ ரீதியாக நான் இதை சொல்கிறேன். நமச்சிவாய வாழ்க, அதன் தாழ் வாழ்கையும் இப்பொழுது என்னெஞ்சில் நீர்காதான் தாழ் வாழ்க. இந்த மார்கழி மாதத்தை எல்லோரும் பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தீபம் போடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாமல் நமக்கு இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி? பண்ணுங்க, நம்மளோட பாரம்பரிய விஷயங்கள், சரிங்களா? நமச்சிவாய். வெற்றிவேல் முருகா. உங்களுடைய அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா தன்வந்திரி சுவாமியே போற்றி. பக்தர்கள்